ஹகீகா என்பது இஸ்லாத்தில் என்ன சொல்லப்படுகிறது, ஹகீகா யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், இவைகள் எல்லாம் மார்க்கத்திலே நிறைய விஷயங்களை சொல்லித் தரப்படுகிறது. மார்க்கத்திலே கொடுக்கக்கூடிய ஆகமாக்கப்பட்ட விருந்துகளிலே ஹகீகா விருந்தும் கூடும். ஹகீகான்னு சொன்னா குழந்தை பிறக்குது, நம்ம குழந்தை பிறந்தவனே 7வது நாள் ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடு அறுத்து தானம் போடணும், விருந்து கொடுக்கணும் இல்லையா? குர்பானி கொடுப்பது போன்று 2 ஆடுகளை அறுத்து ஹக்கீகா கொடுத்து ஆண் பிள்ளையா இருந்தா 3 பிரிச்சு, ஒன்று நமக்கு, ஒன்று ஏழைகளுக்கு, ஒன்று சொந்தங்களுக்கு கொடுக்கணும். இதுக்கு பேர் ஹக்கீகா. இந்த ஹக்கீகாவை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தாகவும் கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கறியும் அப்படி ஆக்கி விருந்து கொடுத்துறது. ஹகீகா கொடுப்பதிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை சொன்னார்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நன்றி கடனாக அறுத்து கொடுக்கக்கூடிய அந்த ஹகீகா உங்களின் குழந்தைகளின் பெருவியாதிகளை பாதுகாக்கும், பெருவியாதிகள் வராமல் பாதுகாக்கும், தடுக்கும் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அந்த குழந்தைகளுக்கு உடல் உபாதைகளில் பாதுகாக்கப்படும், பெரு அம்மைகளை விட்டும் பாதுகாக்கப்படும். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு வருகின்ற விபரீதங்கள், விபத்துகள், இவைகளிலிருந்து பாதுகாக்கப்படும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்காக வேண்டி ஒரு ஆட்டை அறுக்க கொடுக்க சொன்னான். அதுக்கு பேர் குர்பானி. அதுக்கு பேர் குர்பானி. உலக முஸ்லிம் மக்கள் அனைவர்களும் கொடுக்கக்கூடியது அது குர்பானி. ஆனால் அது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய மகனையே அறுத்து கொடுக்க சொன்னதற்கு பதிலாக அல்லாஹ் சுவனத்தில் இருந்து ஒரு ஆடை கொடுத்து நீங்கள் அறுத்து கொடுங்கள் என்று சொன்னாங்க. அது வேறு. ஹக்கீகா என்பது ஏழைகளாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே கொடுப்பது ஒரு சுன்னத்தான கடமை. வசதி உள்ளவங்க ஆடு வாங்கி கொடுக்கணும், வசதி இல்லாதவங்க கூட்டு குர்பானிகளை சேர்ந்து மாட்டுக்கள் கூட்டோ அல்லது ஒட்டகத்திலேயோ சேர்ந்து ஆண் பிள்ளையாக இருந்தால் 2 கொடுக்கணும், பெண் பிள்ளையாக இருந்தால் 1 கொடுக்கணும்னு சொன்னாங்க. இதை விருந்தாகவும் கொடுப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த 7வது நாள் அறுத்து கொடுக்கல, பெருமானார் ஹக்கீகா கொடுக்கல, அவர்கள் 40வது வயதிலே கொடுக்கப்பட்டது என்பதாக வரலாறு.